ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த HDI பொறுத்த வரைக்கும் 3 பரிமாணம் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம், ஓகேங்களா, ஹெல்த்து, அதுக்கப்புறமா கல்வி, எஜுகேஷன், ஓகேங்களா, எஜுகேஷன், கல்வி, அதுக்கப்புறமா வருமானம். ஓகேங்களா? இதுதான் HDI-உடைய 3 பரிமாணம். ஓகேங்களா? இது அல்லாதது இது எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? பாலின விகிதம், ஜெண்டர் ரேஷியோ இந்த 3 இதுல வராது. HDI-னாலே இந்த 3 தான் மெயின். ஹெல்த்து, ஓகேங்களா, ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். ஓகே, உடல் நலம், கல்வி, வருமானம். ஓகே, ஸோ இந்த HDI பற்றி இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த HDI அப்படின்றது 1990 1990லேருந்து ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP, அதாவது யூனியன் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு இந்த 1990லேருந்து இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வருஷம் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பரிமாணத்தை வச்சு தான். ஓகேங்களா? உடல் நலம், ஓகேங்களா, எஜுகேஷன், அதுக்கப்புறமா இந்த வருமானம். ஸோ இந்த 3 இது வச்சு தான் பரிமாணத்தை வச்சு தான் இந்த HDI அறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட் வருஷம் யார் அனுப்புகிறா? UNDP. ஓகேங்களா? யூனியன் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு தான் இதை அனுப்புகிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த HDI அப்படின்றது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. முதல்ல யார் இதை உருவாக்கினாங்க, இந்த HDI யார் உருவாக்கினாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர். ஓகேங்களா? பாகிஸ்தானி எக்கனாமிக்ஸ்ட். ஓகேங்களா? பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிஹப் ஹுல்லக். ஓகேங்களா? மஹிஹப் ஹுல்லக் அவரும், அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிஸ்ட், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்திய குமார். ஓகேங்களா? அமர்த்திய குமார். இவங்க 2 பேர் தான் முதல்ல HDI-யை டெவலப் பண்ணவங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1990லேருந்து ரிப்போர்ட் நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP. ஓகே, அதே இந்த HDI அப்படின்றது ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட், அவர் பேர் மஹுஹப் ஹுல்ஹக். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிஸ்ட் யாருன்னா அமர்த்திய குமார். இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு தான் மிக நீளமான ஆறு. ஓகேங்களா? ஸோ இதே உங்களுக்கு இந்தியாவின் மிக நீளமான ஆறு, நீளமான ஆறுலேயே உங்களுக்கு தீபகற்ப, ஓகேங்களா, தீபகற்ப ஆறுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா கோதாவரி. ஓகேங்களா? இந்தியாவின் தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கிலீஷில் பெனின்சுலார் ரிவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெனின்சுலார் ரிவரில் லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. இதே நார்மலாக இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கங்கை ஆறு. சரிங்களா? இதனுடைய கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கங்கை ஆறுடைய கிலோமீட்டர், ஓகேங்களா, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க இந்த பிரம்மபுத்திரா, சிந்து, நர்மதா, இதோடைய லென்த்தும் பார்த்துடலாம். பிரம்மபுத்திராவுடைய ஆற்றினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 900 கிலோமீட்டர். ஓகேங்களா? பிரம்மபுத்திராவுக்கு அதாவது இந்தியாவில் பரவக்கூடிய ஆற்றின் நீளம், ஓகேங்களா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர். அதே மாதிரி நர்மதா, ஓகேங்களா, நர்மதை, ஸோ இந்த ஆறுடைய கிலோமீட்டர் 1312. ஓகேங்களா?
அதுக்கப்புறமா சிந்து ஆறுடைய இந்தியாவில் பரவக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோனா 709 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் பரவக்கூடிய நீளம், ஆற்றின் நீளம். ஓகே, ஸோ கங்கை தான் வந்து இருக்கிறதுலேயே மிக நீளமான ஆறு. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ இது வந்து ஒரு கூற்று காரணம். ஓகேங்களா? அது பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். கூற்று பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று பெண் விடுதலை ஆகும். இதற்கு காரணம் பாருங்கள். பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. ஸோ இது கூற்றும் காரணமும் வந்து கரெக்டான விளக்கம். அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அதே மாதிரி அதுக்கு உண்டான விளக்கமும் வந்து சரி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர், அதாவது ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. அதாவது ரீசன் வந்து கரெக்டாக அந்த கூற்றுக்கு சரியான விளக்கம் அளிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம பார்த்துட்டோம். இந்த விமன் இது பற்றி, அதாவது சுயமரியாதை இயக்கத்தில் வந்து பெண்கள் விடுதலையை பற்றி, ஓகேங்களா, பெண்கள் விடுதலையை பற்றி இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? WIA அப்படின்னு சொல்லுவாங்க, விமன் இந்தியா அசோசியேஷன். ஓகேங்களா? அதாவது பெண்களுக்கான ஒரு அசோசியேஷன், இந்திய அசோசியேஷன். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து இது வந்து நிறுவப்பட்டுச்சு. சரிங்களா? யார் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார், அதுக்கப்புறமா டோரத்தி. ஓகே, டோரத்தி, அதுக்கப்புறமா வந்து மார்க்ரெட் கசின்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த WIA அப்படின்ற ஒரு இது வந்து ஆரம்பித்தாங்க, அசோசியேஷனை வந்து ஆரம்பித்தாங்க 1917. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் ஆரம்பித்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய வந்து சப்போர்ட்டாக இருந்தது பெண்களுக்கு. ஓகேங்களா? இது மூலமாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, சுயமரியாதை இயக்கத்தில் இந்த இயக்கம் வந்து யார் தலைமை தாங்கினாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த WIAவும் இந்த சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து நிறைய விடுதலை, பெண்களுக்காக நிறைய போராட்டங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி நிறைய விடுதலையில் வந்து நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மெயினாக இந்த சுயமரியாதை இயக்கம், பெரியார் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்காக நிறைய வந்து அவர் வந்து இந்த பெண்களுக்குனே வந்து தனித்தனியாக வந்து அவர் என்ன பண்ணார், எங்கெங்கெல்லாம் வந்து அவருக்கு பெண்கள் அடிமையாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நிறைய போராட்டங்கள், இது எல்லாமே வந்து பெரியார் வந்து பண்ணார். சரிங்களா? அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்கல்ல, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவதாசி அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? தேவதாசி சட்டம், அதாவது 1947 வந்து இந்த தேவதாசி சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. 1930 என்ன பண்ணாங்கன்னா இவங்க தேவதாசி மசோதா வந்து அவங்க தாக்கல் செஞ்சாங்க. ஆனால் 17 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து அது வந்து சட்டமாக வந்து மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சட்டமன்றத்தின் பதவி காலமான 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீடிக்கப்படலாம். ஓகேங்களா? ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டு, மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அதாவது மாநில சட்டமன்றத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒரு ஆண்டில் வந்து கண்டிப்பாக 2 முறை வந்து என்ன பண்ணணும்,
சட்டமன்றம் வந்து கூடணும். சரிங்களா, குறைஞ்சது 2 முறைனாச்சு என்ன பண்ணணும், சட்டமன்றம் கூடணும். அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கி கொள்ள முடியாது. இதுவுமே கரெக்டு. சரிங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சட்டமன்றத்தின் பதவி காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீடிக்கப்படலாம். ஓகேங்களா, பார்லிமெண்ட்டோட ஏதாச்சும் ஒரு லா வச்சு சட்டமன்றம் வந்து நீடிக்கப்படலாம். அதுவுமே கரெக்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டுடைய சட்டமன்றத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, அதுவுமே கரெக்டு. ஸோ பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகேங்களா, 1 2 3 4 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு மாநில சட்டமன்றம், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மொத்தம் இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா, அதில் 189 பேர் வந்து பொது தொகுதியிலேருந்து வருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி 45 பேர் வந்து தனி தொகுதியிலேருந்து வருவாங்க உறுப்பினர்கள். ஓகேங்களா, 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதி, 189 உறுப்பினர்கள் வந்து பொது தொகுதியிலேருந்து வருவாங்க. ஸோ நம்மளுடைய முதல் கூட்டத்தொடர், ஓகேங்களா, தமிழ்நாடு அசம்பிளியுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 3/5/1952. ஸோ இந்த 52 தான் வந்து முதல் பொது தேர்தலும் நடந்துச்சு. 1952 தான் வந்து முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கூடின கூட்டமே வந்து 3/5/1952. சரிங்களா, இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து நமக்கு 12th பாலிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர், ஓகேங்களா, காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. ஸோ இது வந்து 2 வாட்டி இதே கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. சேம் 2024 ஒரு வாட்டி, 2023 ஒரு வாட்டி இதே கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அக்பர் ஆஃப் காஷ்மீர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் அபுதீன். ஓகேங்களா, ஜியாவுதீன் அபுதீன் அவங்க தான் வந்து அக்பர் ஆஃப் காஷ்மீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஏன்னா 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு சயின்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்பிகே என்பது என்ன? என்பிகே அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அதாவது என்ன்றது வந்து நைட்ரஜன். ஓகேங்களா, பி அப்படின்றது வந்து பாஸ்பரஸ். ஓகே, கே அப்படின்றது வந்து பொட்டாசியம். ஸோ இந்த 3மே வந்து இந்த என்பிகே இந்த 3மே வந்து உரங்களில் வந்து மெயினாக வந்து இந்த வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசரில் வந்து இந்த 3மே வந்து மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட், மெயின் காம்பனண்ட். ஓகேங்களா, என்பிகே அப்படின்றது வந்து வேதி உரங்களில் வந்து ஒரு முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ இது அடிக்கடி இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா என்பிகே. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக அளவு, ஓகேங்களா, அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம். இது வந்து 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம். ஓகேங்களா, உள்ளடக்கிய உரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்டும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த கொஷினோடது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்த 6 கொஷினுமே வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.